அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் வீடியார். நாம் இந்த சீரிஸில் உணவியல் ஜோதிடத்தை பற்றி சில டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எதற்கெடுத்தாலும் விரதம் இருக்கேன், விரதம் இருக்கேன்னு விரதம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சோமவார விரதம், குருவார விரதம், சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் இப்படிலாம் விரதம் இருப்பாங்க. ஒவ்வொரு விரதத்துக்கு பின்னாடியும் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் விரதமே இருக்கக்கூடாது, சில பேர் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. அதை பற்றி இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கே பொதுவா பார்த்தீங்கன்னா, திதி சார்ந்த விரதங்கள்ல ஏகாதசி விரதம் ரொம்ப சிறப்பான விரதம். ஏன்னா, ஏகாதசி 11வது திதி. அது நம்முடைய 11ஆம் பாவத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு. யாருக்கெல்லாம் பொருளாதார முன்னேற்றம் இல்லையோ, யாருக்கெல்லாம் பணத்தை சேமிக்க முடியலையோ, யாருக்கெல்லாம் குடுத்த பணம் திரும்பி வரலையோ, யாருக்கெல்லாம் எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ, அந்த விரதத்தை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம், உணவியல் சார்ந்து அது எப்படி அந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்கிறத நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ, இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் அமைந்த, சிறப்பம்சங்கள் வாய்ந்த கருத்துக்கள் அடங்கிய உணவியல் ஜோதிடம் வகுப்பு 11/4/2026 உங்களுக்கு நடத்த போகிறேன். இந்த வகுப்பு சனிக்கிழமை 11/4/2020 சனிக்கிழமை மாலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.